கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தொட்டு பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பேசியும் கேட்டும் வருகிறோம். நாம் கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பார்கள், இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்களில் அஷத்துல் பலா யார், அதிகமான கடுமையான சோதனைக்கு உட்பட்டவர்கள் என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் அம்பியா, நபிமார்கள் இந்த உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள், அதிலும் குறிப்பாக நான் அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை என்ன, அவர்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறார்கள் மார்க்கத்திற்காக என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறப்பிற்கு முன்பதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனையை மிக தயாராக வைத்திருந்தார். அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது தந்தையை இழந்தார்கள், பிறந்த 6 மாதங்களில் தாயை இழந்தார்கள். அதற்கு பின்னால் தன்னுடைய பாட்டனாரின் அரவணைப்பில் வாழ்ந்த பொழுது அவர்களையும் இழந்தார்கள். திருமணத்திற்கு பின்னால் மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உறுதுணையாக இருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் அவர்களையும் இழந்தார்கள். இப்படியாக அடுத்தடுத்து பல்வேறு இழப்புகளையும் சோதனைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் கண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகள். 7 குழந்தைகளிலே 6 குழந்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய கையால் அவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒன்றின் பின் ஒன்றாக ஆண் குழந்தை, பெண் குழந்தை என்று 6 குழந்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் பொழுதே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இன்னும் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சக்கராத்தில் இருக்கிற பொழுது கடைசியாக தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து, நான் மரணித்ததற்கு பின்னால் எனக்கு அடுத்தபடியாக என்னுடைய குடும்பத்தில் நீதான் மரணிப்பாய், நீதான் என்னை வந்து சந்திப்பாய் என்று சொல்லிவிட்டு இன்னொரு குழந்தையினுடைய மரணத்தையும் முடிவு செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வயது 28. இப்படியாக பல்வேறு மரணங்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தான் பிறந்த, தான் நேசித்த அந்த மண்ணை விட்டு தான் கொண்டு வந்த கொள்கையை சொன்னதன் காரணமாக மக்களால் அந்த நாட்டை விட்டும் ஊரை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்ட சோதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்தது. முதல்ல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு நடுங்கிக் கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு யூத பாதிரியாரிடத்தில் அழைத்து செல்லுவார்கள். அழைத்து சென்று, என்னுடைய கணவர் இது மாதிரியான செய்தியை சொல்லுகிறார், என்ன என்று கேட்ட பொழுது, இவர் ஒரு நபி, இவர் ஒரு ரசூல், இவர் தன்னுடைய கொள்கையை சொல்லுவதன் காரணமாக ஒரு கட்டத்தில் மக்காவை விட்டும் மக்களால் வெளியேற்றப்படுவார் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். என்னுடைய மக்கள், நான் நேசிக்கிற மக்கள் நான் பிறந்த ஊரை விட்டு என்னை வெளியேற்றி விடுவார்களா என்று ஆச்சரியப்பட்டார்கள். அதுவும் நடக்கத்தான் செய்தது. இப்படியாக வாழ்நாளில் 1 அல்ல 2 அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியான தருணங்களை விட, சிரிக்கக்கூடிய தருணங்களை விட, சந்தோஷமான தருணங்களை விட அழுததற்கான காரணிகள் தான் மிக அதிகமாக இருந்தது. மக்காவில் இருக்கும் வரை காபிர்களால், எதிரிகளால் கடுமையான சோதனை இருந்தது, கடுமையான நெருக்கடி இருந்தது. ஒரு கட்டத்தில் ஊரை விட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், ஊருக்கு வெளியே கொண்டு வந்து தங்க வைக்கப்பட்டார்கள். அந்த நேரத்துலதான் தாயிஃப்ல போய் நாம் கொஞ்சம் ஏதாவது நல்ல செய்திகளை சொல்லலாம், ஈமானை சொல்லலாம் என்று சென்ற பொழுது அங்கேயும் கல்லால் அடிக்கப்பட்டார்கள். அதே போல கடுமையாக ஏசப்பட்டார்கள், பேசப்பட்டார்கள். இப்படியாக தாயிஃபினுடைய வரலாறும் அவர்களுக்கு சோதனையாகத்தான் அமைந்தது. ஹிஜ்ரத் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வெளிரங்கத்தில் கடுமையான சோதனைக்கு உட்பட்டிருந்தது. மதீனாவுக்கு வந்தாங்க, அரசாட்சி கிடைத்தது, மக்கள் எல்லாம் அன்சார் உதவியாளர்களாக மாறி போனார்கள். ஆனால் அங்கே அவர்களுக்கு நிம்மதி கிடைச்சிட்டான்னு கேட்டா, முனாஃபிக் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்கள் கூட இருக்கும் பொழுது நம்மோடு சேர்ந்திருப்பவர்களை போல் இருப்பார்கள். எப்பொழுது நம்மை விட்டும் தூரமாகிறார்களோ அப்பொழுது அவர்கள் நமக்கே எதிரியாக மாறிவிடுவார்கள். முஸ்லிம்களை போல் முஸ்லிம்களோடு இருந்து கொண்டு மார்க்கத்திற்கு கடும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய முனாஃபிக்குகளை கொண்டு மதீனாவில் ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான சிக்கல் இருந்தது. ஒரு நாள் ஒரு வாகனம் ஒன்று ரசூலுல்லாஹ்வுடையது காணாமல் போயிடும். ஒட்டகம் அல்லது கழுதை என்று நினைக்கிறேன், தவறிடும், காணாமல் போயிடும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்லி இந்த வாகனத்தை காணா, நீங்க போய் தேடிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. முனாஃபிக்குகள் மக்களுக்கு மத்தியில் என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஏதோ வானத்திலிருந்து வஹி வருதுன்னு சொல்றாங்க, குரான் வருதுன்னு சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் பேசுறேன்னு சொல்றாங்க, தன்னுடைய வாகனம் காணாமல் போய்விட்டது, அதை கண்டுபிடிப்பதற்கு முகம்மதிற்கு யோகிதை இல்லையா என்றெல்லாம் பேசுவார்கள். இது ஒரு யோசிப்பதற்கு ஒரு சாதகமான விஷயமாக இருந்தாலும் கூட, வாகனம் காணாமல் போனதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டுமா என்று இந்த மாதிரியான நெருக்கடிகள் அந்த முனாஃபிக்குகளிடத்திலிருந்து மதீனாவில் அதிகமாக இருந்தது. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன திசையில் இன்ன இடத்தில் அந்த வாகனம் மேய்து கொண்டிருக்கிறது, அந்த கழுதை மேய்து கொண்டிருக்கிறது, அதை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சஹாபாக்களிடத்தில் சொல்லி அனுப்பிய பொழுது, அப்பொழுதும் முனாஃபிக்குகள் பேசுவார்கள், இந்த வேலையை முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு உங்களை பேச போகிறோம் என்றெல்லாம். எதை செய்தாலும் உள்ளுக்குள்ளால் இருந்து விமர்சனம், வெளியே இருந்து விமர்சிப்பவர்கள் நேரடியாக விமர்சனங்கள் என்று ஒரு புறம் இருந்தாலும் கூட, வெளிரங்கத்துல மக்காவில் இருக்கிற வரைக்கும் முனாஃபிக்குகள் காஃபிர்கள் நேரடியாக எதிர்த்தார்கள். மதீனாவுக்கு வந்தாலும் முனாஃபிக்குகள் உள்ளுக்குள் இருந்து எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இது மாதிரியான சோதனை வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. போர்க்களத்துக்கு சென்றார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவறவிட்டு வந்த பொழுது, ஆயிஷாவையும் யார் அவரை அழைத்து வந்தாரோ அந்த சஹாபியையும் ஒன்றாக இணைத்து ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துன் நூர் என்கிற அத்தியாயத்தை இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். இப்படியாக வாழ்க்கையின் நெறிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சோதனைகள் என்பது ஏராளமானதாக இருக்கிறது. இன்றைக்கு நாமும் பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பொறுமையை இழந்து விடுகிறோம். சோதனைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, துன்பங்கள், துயரங்கள், மௌத், ஹயாத் எல்லாம் வருகிற பொழுது நாம் சொல்லுகிற பெரும்பான்மையான செய்தி, நாம் சரியாக இருக்கிறோம், நமக்கு ஏன் சோதனை, நான் சரியா தொழுதுதான் இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யவில்லை, எனக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை தரணும், சிரமத்தை தரணும் என்று நாம் சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ் யாருக்கு என்ன கெடுதி செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் சோதனையை கொடுத்தான் என்று யோசித்தால் நமக்கு ஒரு தெளிவான பார்வை என்பது வந்துவிடும். ரசூலுல்லாஹ் இவ்வளவு சோதனையை கடந்தார்கள், ஆனால் யாருக்கு என்ன சிரமத்தை கொடுத்தார்கள், ஏன் அல்லாஹ் அவர்களை சோதித்தான் என்று பார்க்கிற பொழுது அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் பக்குவப்படுத்தப்பட்டார்கள், இதற்காக சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் நம்மை பக்குவப்படுத்துகிறான், அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான், அதற்காக நமக்கு சோதனையை தந்திருக்கிறான் என்கிற சிந்தனையில் நமக்கான பலா முசீபத்துகளின் மீது நாம் பொறுமையாக இருக்கிற பொழுது, பொறுமையாக அதை கடந்து செல்லுகிற பொழுது, நிச்சயம் அந்த சோதனைகளும் நம்முடைய தரஜா உயர்வதற்கான மிகச்சிறந்த காரணியாக இருக்கும். ஒரு முஃமின் தனக்கு கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுவதை விட தான் சோதிக்கப்படும் பொழுது பொறுமையாக இருக்குதல் என்பது அவனுக்கு ஆக பெரும் அந்தஸ்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்வில் கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருகிற பொழுது இறைவனுக்காக பொறுமை காத்து அவற்றை மிகச்சரியாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.